அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2026 சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசியிலே கேது இருக்கார். ராசியிலே பார்த்திங்கன்னா கேது இருந்து 7ஆம் இடத்துல ராகு இருந்து, ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்படி நிறைய பிரச்சனை, தலைக்கு மேலே பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்கிறவங்களாம் சிம்மராசிக்காரங்க அதிகம். கடன் பிரச்சனை அதிகம், வாழ்க்கையில் அடிமாட்டலி விழுந்துட்டுருக்கு, நிறைய நம்பிக்கை துரோகத்தை பார்த்துருப்பீங்க, நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கும், நிறைய ஏமாந்துருப்பீங்க. முக்கியமாக சொல்லப்போனால் உடம்பு ஆரோக்கியத்தில், உடம்புல பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதெல்லாமே இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆக போகுதுங்க, கொஞ்சம் குறைய போகுது. சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரங்க நிறைய பேருங்க, ஏராளமான பேர். அதாவது 100 பேரில் பார்த்திங்கன்னா 95-97 பேர் பார்த்திங்கன்னா அஷ்டம சனியால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 2லேருந்து ஒரு 5 பேர் தான் தப்பிக்கிறாங்க. சரிங்களா? அது அவங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஒரு சில பேருக்கு பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்க முடியுது, ஒரு சில பேருக்கு பிரச்சனை சமாளிக்க முடியறதில்ல. தற்கொலை எண்ணங்கள் இருக்கும், வாழ்க்கை விரக்தியாக இருக்கும், உங்களுக்கு ஏண்டா வாழ்கிறன்ட்டு இருக்கும், எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கனால எல்லாமே உங்களுக்கு இந்த சனி உங்களுக்கு தோண வச்சுருக்கும். இது காரணம் 8ஆம் இடத்துல இருக்க சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து பணப்பிரச்சனை கொடுத்துருக்கும், குடும்ப பிரச்சனை கொடுத்துருக்கும், நிறைய நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிருந்துருப்பீங்க, அசிங்கமானத்தை பார்த்துருப்பீங்க. எல்லாமே சிம்மராசிக்காரங்க அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களும் சில அனுபவங்களும் அவங்கவுங்க கர்ம அமைப்புப்படி கண்டிப்பாக நடந்திருக்கும். சரிங்களா? இந்த மாதம் உங்களுக்கு அதுலேருந்து ஓரளவு கொஞ்சம் சொல்யூஷன், அதை முழுசாக வெளியே வரலைன்னா கூட ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். என்ன காரணம்னா, இந்த மாதம் 13ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் சூரியன் பாருங்கள், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கே வந்துடுறார், உங்கள் ராசியை பார்க்குறார், குருவோட பார்வையில் விழுகிறார். இப்போ இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. ராசிநாதன் குரு பார்த்துட்டாலே ஒரு இருட்டுக்குள்ள இருந்த நீங்கள் தத்தளிச்சுட்டு இருக்கவங்க, நீங்கள் கண்ணை கட்டி காட்டில் விட்ட சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி ஒரு டார்ச் லைட் அடித்தா எப்படி இருக்குங்க, வழிக்கு தெரியும், அந்த வழியை பார்த்து போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். இருட்டுக்குள் இருக்கவங்க, நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவங்க, நிறைய டார்ச்சர் அனுபவிச்சவங்க, சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு 13ஆம் தேதிக்கு அப்புறம், சரிங்களா, ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு ரூட்டு கிடைக்கும், ஒரு வெற்றி பாதை கிடைக்கும், வெற்றி நோக்கி போகக்கூடிய அந்த அமைப்பு இதெல்லாமே கண்ணுக்கு தெரியப்படும். அதனால் கவலைப்பட வேண்டாம். 13ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஆரம்ப பகுதி ஒரு 12ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 12 நாள் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். சில பிரச்சனைகள் தடங்களெல்லாம் இருந்தால் கூட 13ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், யாரோ மூலமாக ஒரு அறிமுகம் கிடைக்கும், யாராவது உதவி பண்ணுவாங்களான்னு ஒரு ஏக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு ஹெல்ப் ஆச்சு உங்களுக்கு கிடச்சிருக்கு. பெரிய ஹெல்ப் கிடைக்கலன்னா யாரோ ஒரு சின்ன ஹெல்ப் ஆச்சு பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை அவங்க வச்சு ஈஸியாக அவங்களால சமாளிச்சிட முடியும். அதனால் கவலையப்பட வேண்டாம். 8ஆம் இடத்துல சனி இருக்கார். 8ஆம் இடத்துல சனி இருந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிறைய பிரச்சனைங்க, வாயினால் கெடுவீங்க, நல்லா தான் பேசுவீங்க, நீங்கள் நல்லா தான் பேசுவீங்க, அடுத்த வேறு மாதிரி புரிஞ்சுக்குவான். அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கும். சரிங்களா? நார்மலாக பேசிட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறை சொல்லுவாங்க. ஏன்னா உங்கள் கூடவே இருந்தவங்க, கூட சுற்றிட்டு இருந்தவங்களாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க, எகென்ஸ்டாக இருப்பாங்க, எதிரியாக இருப்பாங்க. நிறைய பண விஷயத்தில் உங்களை ஏமாற்றிருப்பாங்க, கூட இருந்து குளிப்பறிச்சிருப்பாங்க. இதை நிறைய சிம்மராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருப்பீங்க இந்த அஷ்டம சனியில். சரிங்களா? ஏன்னா 2024 கூட நல்லா தான் இருந்தது. எப்போ 2025 வந்ததோ, 2025 போன வருஷத்துலேருந்து சிம்மராசிக்காரங்களுக்கு உடம்பு பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை, மன உளைச்சல், வேலையில் பிரச்சனை, தொழிலில் நிம்மதி கிடையாது, தொழிலில் வருமானம் இல்லாமல் வேலையை விட்டு வெளிவந்த சிம்மராசிக்காரங்க அதிகம். வேலையை விட்டு உங்களால் தூக்கியிருக்காங்க. நிறைய பேர் பாருங்கள், சார் எங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்களுக்கு மறுபடியும் வேலை கிடைக்குமா, எங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா, நாங்கள் ஜெயிப்போமா தோற்று போயிடுவோமா, இப்படி தான் அதிகமாக கேட்குறாங்க. அதனால் கவலைப்படாதீங்க. இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்க முடியும். பயப்பட வேண்டாம். சரிங்களா? நண்பர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு சில பேர் கூட்டு தொழில் பண்ணி ஏமாந்துருக்காங்க. இந்த டைமில் தான் ஆசை அதிகமாக வரும், நம்ம அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம். ஆனால் 7ல் ராகு இருக்கிறனால சில தேவையில்லாத அறிமுகங்கள் நண்பர்கள்லாம் கிடச்சி அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம்னு சில பேர் ஆசை வரத்துக்கு காமிச்சு உங்களுக்கு தூண்டில் போட்டிருப்பாங்க. நீங்களும் போய் சில விஷயங்கள்லாம் மாட்டியிருப்பீங்க. சரிங்களா? இந்த ட்ரேடிங் பண்ணுறேன், அந்த ஏஜென்சி இது பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், அமௌண்ட்டு வருது அப்படின்னாலும் ஒரு சில பேர் கண்ணை கட்டி உங்கள் கண்கட்டி வத்தியெல்லாம் காமிச்சிருப்பாங்க, நீங்களும் ஏமாந்துருப்பீங்க. அதனால் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த கிரிப்டோ கரன்சி, கேம்பிளிங், அதே மாதிரி இந்த பிட்காயின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? தேவையில்லாமல் முதலீடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் பணம் உங்களுக்கு வராது. நஷ்டமும் தோல்வியும் தான், அசிங்கமானதை சந்திக்கிற மாதிரி வரும். புதுசாக தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் சிம்மராசிக்காரங்க. புதுசாக தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம். இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிங்க, மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இருக்கிற வேலையில் சில பிரச்சனைகளும் மன உளைச்சலும் சங்கடமும் மனக்கசப்பு வந்தால் கூட உங்களால் சமாளிக்க முடியும். அதனால் இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த மாதம்
வேலை கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த மாதம் ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேர்த்துக்கு வேலை கிடைச்சிரும், அல்லது 13ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 8ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராவலிங் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்க வர்றீங்க, அது பகல் நேரத்தில் போகிறீங்க இல்லை நைட் நேரத்தில் போயிட்டு வரீங்க, அந்த பிரயாணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ட்ராவலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு கும்பலாக போகிறது, ஒரு செட்டாக அப்படி குரூப்பாக போகிறது, இந்த மாதிரிலாம் வச்சுக்க வேண்டாம். கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நேரம் உங்களுக்கு சரியில்லாங்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகளும் சில விபத்தை சந்திக்கிற மாதிரியும் சில சங்கடங்களை ஏற்படுத்துகிற மாதிரி கண்டிப்பாக கொடுக்கும் 8ஆம் இடத்துல இருக்க சனி. அதனால் விபத்து சந்திக்கிற மாதிரிலாம் வரும். ட்ராவலிங்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு இருக்காருங்க. சரிங்களா? அது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். 11ல் குரு வந்து இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு மூத்த சகோதரன் சகோதரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது, இல்லை அவங்ககிட்ட தான் நீங்கள் போய் உதவி கேட்குறீங்க, எதை ஹெல்ப் கிடைக்குமான்னு கேட்குறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவே இருக்குது உங்களுக்கு. அதாவது செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி. உங்கள் ராசிக்கு செவ்வாய் வந்து யார்? 4 மற்றும் 10ஆம் அதிபதி. அவர் இந்த மாதம் ஆரம்ப பகுதி 6ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு உச்ச பலத்தோடு இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான். அப்போ கடனுக்காக, அதாவது தொழிலுக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதனால் பெரிய அளவு கடன் வாங்கிடாதீங்க. தகுதிக்கு மீறி எல்லாம் கடன் வாங்கிட்டிங்கன்னா, உங்களோட தகுதிக்கு மீறி கடன் வாங்கிட்டிங்கன்னா உங்களால் உழைக்கவும் முடியாது, அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது, உங்களால் கடன் அடைக்க முடியாமல் போயிடும். அதனால் தகுதிக்கு மீறி கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏன்னா இந்த டைம் தான் கடன் வந்து கொடுத்து உங்களை லாக் பண்ண பார்ப்பாங்க. அதனால் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில், அந்த பண பரிமாற்றத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி சமாளிப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். 13ஆம் தேதிக்கு அப்புறம், இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்மராசிக்காரங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் விடிவு காலம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிடலாம். கஷ்டத்தில் இருக்கீங்க, நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நிறைய சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, நிறைய தடங்களாக தான் போயிட்டுருக்கு. நல்ல விஷயங்களை விட உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. இதெல்லாமே இந்த 12, 13ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சூரியன் தான். சூரியன் நல்லா இருக்கணும். முக்கியமாக சொல்லப்போனால் உங்களுக்கு தசாபுத்தி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்காமல் இருக்கணும். ஏன்னா கோச்சார பலன் நம்ம பொதுவாக பார்த்துட்ருக்கோம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வலிமையான தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அதில் மாற்றமே கிடையாது. ஒரு சில பேர் பாருங்கள், லக்னத்துக்கு 1ஆம் அதிபதி 5, 9 இல்லை கேந்திரம் 1, 4, 7, 10 தசாபுத்தி நடந்து சுபகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க தான் தப்பிக்கிறாங்க. ஒரு சில பேர்லாம் மாட்டுறாங்க. அது என்ன மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6, 8 தசாபுத்தி ஒரு சில பேர்த்துக்கு போயிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தசாபுத்தி போயிட்டுருக்கு. அப்போவும் சில பேர்த்துக்கு பிரச்சனை வரும். ஏன்னா ஜாதகத்தில் சனி கெட்டு போயிருப்பார். அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி நடந்தால் தப்பிச்சிருவீங்க. பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி, லக்னத்துக்கு அவயோக கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் பெரிய பிரச்சனையும் பெரிய சிக்கலும் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி வரும். அவங்க தாங்க புலம்புவாங்க, வாழ்க்கையே வேண்டாம், அடுத்த பிறவியே எனக்கு வேண்டாம், இந்த பிறவியை ஏன் தான் பிறந்தேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் இந்த தசாபுத்தி நடந்துகிட்ருக்கும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு ஃபேவரபுளாக அன்ஃபேவரபுளாக, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, இனி என்ன பண்ணலாம், நேரம் நல்ல காலம் எப்போ வரும், உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் தெளிவாக நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் தனிப்பட்ட ஜாதகம் ஒரு இது செக் பண்ணிக்கோங்க. நேரங்கள் எப்படி போயிட்டுருக்கு, உங்களுக்கு நெகட்டிவாக போயிட்டுருக்கு, அதில் மாற்றம் கிடையாது. இன்னும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வருமானு அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி.